அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருக்க ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ற ஸ்டாக்ஸ் அதுல எது பாசிட்டிவ்ல இருக்கு, எது நெகட்டிவ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார்கோ, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், நியூலாண்ட் லேபரேட்டரிஸ், பாலிமெடிக்யூர், குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல நான் வந்து 3 ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒரு ஸ்டாக்கை வந்து இன்னைக்கு வித்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக்கை வந்து மேபி இந்த வாரத்தில் வித்துருவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்கையுமே ஒன் பை ஒன் அனலைஸ் பண்ண போகிறோம், ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும். லாஸ்ட்டாக வந்து இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சின்னதாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹோல்டிங்ஸில் வந்து ப்ளூ ஸ்டார்கோ இது வந்து ஒரு 2-3 நாளாகவே பாசிட்டிவ்ல இருந்தது. இன்றைக்குமே பாசிட்டிவ் தான். ஓவராலாக எனக்கு வந்து 11.5% பாசிட்டிவ்ல இருக்குது. மேக்ஸிமம் நான் இந்த வாரத்தில் வித்துருவேன்னு நினைக்கிறேன். அது எப்போன்னு தெரில. நான் ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கேன். அந்த ரேஞ்ச் வந்தவுடனே நான் வித்துருவேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் பற்றி சொல்லணும்னா இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. விபிஎல் வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க 0.5%. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் 950 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 5.2% ஓவராலாக பாசிட்டிவ்ல வந்தப்போ நான் இந்த ஸ்டாக்கை வந்து சோல்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 5.2% 3 நாளில் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கினோம். பட் இருந்தாலும் நான் இது எதுக்காக விற்றேன் அப்படிங்கிறத அடுத்த பேஜில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எல்லா கம்பெனிஸுமே பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஜிஎஸ்டி வந்து பாசிட்டிவ் நியூஸ் வந்து ரேட் கட் ஆகும் அப்படின்னு, ஜிஎஸ்டி கட் ஆகும் அப்படின்னு. அதுக்காக வந்து எல்லா இண்டெக்ஸும் எல்லா ஸ்டாக்கும் மேக்ஸிமம் எல்லாமே பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கோதாவரி பவர், எலைட்கான், ரிலையன்ஸ் பவர், ஃபோர்ஸ் மோட்டார், ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ், ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், டிஏ இந்தியா, ஐநாக்ஸ் விண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே பாசிட்டிவாக இருக்குது. ஐநாக்ஸ் விண்டை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுவுமே கீழே ரொம்ப லோவில் இருக்குது அப்படின்னு. இன்றைக்குமே இது பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 3%, 3.2%. அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல வந்து நியூலாண்ட் லேபரேட்டரிஸ், பாரத் டைனமிக், இன்டலெக்ட் டிசைன் அரேனா, கலந்த் எஸ்பாட். ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் நெகட்டிவ்ல இருக்குது. ப்ளூ ஸ்டார்கோ வந்து இந்த ஸ்டாக் சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே யூ ஷேப்பில் ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நான் இதை வந்து நிறைய பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஸோ இந்த ஸ்டாக்கில் ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை ப்ராஃபிட் எடுத்துட்டோம். இப்போ செகண்ட் டைம் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி பாசிட்டிவ்ல தான் இருக்குது. நான் இன்றைக்கி எதுக்காக இந்த ஸ்டாக்கை வந்து விற்கலைன்னா, இந்த சார்ட்டை பாருங்கள். சார்ட்டில் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் அது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ஹையாக போயிடுச்சு. இது வந்து நேற்று நடந்தது. நேற்று நான் வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக எனக்கு டைம் வந்து கொஞ்சம் கன்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால நான் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் நான் வீடியோ போடுறேன். இதோட 200 மூவிங் ஆவரேஜ் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இது வந்து நல்ல பிரேக் அவுட் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இவங்க வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலேயும் போயிருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு ஒரு சின்ன ரேஞ்ச் வந்துச்சுன்னா நான் க்ளோஸ் அப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா இதோட நல்ல கம்பெனிஸ் இருக்குது. இதை விட இல்லை, டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பாட்டமில் கிடக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் மேலே போயிருக்கு. அதனால் இவங்க வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி மேலே போயிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைனா விற்றுருப்பேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகும்னு. மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் வந்து விற்க தான் பார்க்குறேன். ஆர்எஸ்ஐயும் கொஞ்சம் புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஏசி கம்பெனி, எல்லாருக்கும் தெரியும்னு தான் நினைக்கிறேன், மிட் கேப்பு. அடுத்து வந்து ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஒரு ஒன் வீக்காகவே ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து வாங்கினோம் கரெக்டாக 949க்கு வாங்கினேன். ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட் லைனில் தான் வாங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 நாளில் வந்து நமக்கு வந்து 5% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஒரு ஷேருக்கு வந்து 50 ரூபா கிடச்சிருக்கு. நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து விற்றுட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இங்கே பாருங்கள், கர்சரை மூவ் பண்ணுற பாருங்க, வால்யூம் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நேற்று வால்யூமோட இன்றைக்கி வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆர்எஸ்ஐயும் மேலே தான் புல்லிஷ் ரீமோட்டுக்கு தான் காமிக்குது. இருந்தாலும் நான் வந்து விற்றுட்டேன். எதுக்காகனா இவங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பாருங்கள், இதுதான் மெயினான ரெசிஸ்டன்ட். ஒரு 1000 ரூபாங்கிறது ஒரு மெயினான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இதை வந்து விற்றுட்டேன். மேபி இது ஃபேக்காக இருந்துச்சுன்னு வைங்க, பிரேக் அவுட்டு திரும்ப இது கீழே போக சான்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இது 5% போதும். 3 நாளில் கிடச்சது. மேபி இதுக்கப்புறம் கன்சல்டேஷன் போகலாம், இல்லை கீழே போனாலும் போகலாம், மேலே போனாலும் போயிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. நமக்கு வேறு கம்பெனியில் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஹெவி மிஷினரி, ஸ்மால் கேப்பு, நல்ல கம்பெனி தான், லோ பிளஜ்டு ப்ரமோட்டர். இவங்க வந்து சேல்ஸ் வந்து இந்த ரிசல்ட் வந்து சேல்ஸ் வந்து நல்லா டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து கீழே போயிட்டுருக்கு. இப்போ வந்து சின்னதாக 2 நாளில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது, 5%. எனக்கு வந்து இது போதும். மேபி ஃபேக்காக இருந்துச்சுன்னா திரும்ப இதுக்கு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இதை வந்து விற்றுட்டேன். நான் இது எதுக்காக விற்றுன்னு சொல்கிறேன். நியூலாண்ட் லேபரேட்டரிஸ், பாலிமெடிக்யூர், குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல். ஸோ இந்த 3 கம்பெனியும் நான் இப்போ வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். வாங்குகிற ஸ்டேஜில் நான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன். நியூலாண்ட் லேபரேட்டரிஸ் இது என்னோட ஃபேவரட்டான ஸ்டாக்கு. லேபரேட்டரி செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஃபார்மா, ஸ்மால் கேப்பு, 17,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ப்ரொமோட்டர் வந்து லோ பிளஜ் தான், நல்ல ப்ரொமோட்டர் தான். மார்க்கெட் ஷேர் வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு.
ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கில் நான் ஆல்ரெடி 3 டைம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ 4வது டைம் என்ட்ரு ஆகலாமான்னு யோசிக்கிறேன். மேபி சின்னதாக மார்க்கெட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆனால் கூட நம்ம என்ட்ரு ஆகலாம். இது வந்து ஆர்என்டி வந்து இதில் சின்ன பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக ஆர்என்டி வந்து மாலிகுல் டெவலப்மெண்ட் இவங்க ஆர்என்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து growth இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கம்பெனிக்கு வந்து ஃப்ளாட் growth, ப்ராஃபிட் வந்து அதில் நிறைய ஃபைனான்ஸாக அதில் போட்டு பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கம்பெனிக்கு பாசிட்டிவ் தான். இருந்தாலும் அதில் வந்து இவங்களுக்கு growth இல்லாதனால ரிசல்ட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் வந்து மேலே போகலை. மேக்ஸிமம் நம்ம என்ட்ரு ஆகாமான்னு தெரில. நான் ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கேன். சரி கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஒரு பையிங் ரேஞ்ச் வரட்டும் அப்படின்னு. ஒரு 12,000 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா வாங்கலான்ட்டு இருக்கு. 12,500 வந்தால் கூட பார்க்கலாம் எப்படி நாளைக்கு நடக்குமா இல்லை இந்த வாரத்துலையோ. ஆக்சுவலாக அந்த ப்ளூ ஸ்டாரை வித்துட்டின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கு தான் வாங்கணும். பாலிமெடிக்யூர் இந்த ஸ்டாக்குமே ஒரு ஹெல்த் கேர் செக்டரில் இருக்க கம்பெனி. இவங்க வந்து எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது பாருங்கள். ஒரு 4 டேஸாகவே ஒரு சப்போர்ட் லைன் இதே சுற்றிக்கிட்டு இருக்கு. 1900ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லைன் தான். நான் போட்டு வச்சது ஒரு 1980 அந்த ரேஞ்சு கீழே வந்தாலே வாங்கலாம்னு நினச்சேன். பட் அந்த டைமில் அமௌண்ட் இல்லை. வாங்கியிருந்தா கூட ஒரு யூஸ் இல்லை, கீழே தான் இருந்திருக்கும். இவங்க வந்து சூப்பரான கம்பெனிங்க. ஸ்மால் கேப்பு 19,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. லோ பிளஜ்டு ப்ரொமோட்டர் தான். இவங்க வந்து மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. அது மாதிரி ஆர்என்டி ஒர்க்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியில். ஆக்சுவலாக இவங்க வந்து எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில், ஸோ அதில் நிறைய இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இவங்க வந்து கிட்னி ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு இவங்கள்ட்ட. பட் ரெனால் பிஸ்னஸ். ஸோ அதில் வந்து என்ன பிரச்சனைனா சைனா வந்து காம்படிஷன் இருக்கிறதுனால இவங்க நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியல. ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, நிறைய சேல்ஸ் ஆகுது. பட் ப்ராஃபிட் அது பர்சன்டேஜ் வந்து மேபி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இவங்கள்ட்ட இருக்க கவர்மெண்ட் ரெவென்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா அதில் ஏதாச்சும் நெகட்டிவ் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாக வரும். இல்லைனா எல்லா ஸ்டாக்குமே மேலே தான் இருக்கும். நம்ம எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்காது. ஸோ அதனால் எல்லா கம்பெனிலையும் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். ஸோ நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்த்துக்க வேண்டியதான். குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல். ஸோ இதுவும் ஒரு ஸ்டாக் தான். நான் வாங்குகிற நிலமையில் இருக்குது. நான் வாங்குகிற நிலமையில் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸோ இந்த கம்பெனி வந்து மிட் கேப் கம்பெனி. 37,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ப்ரொமோட்டர் ரோ பிளஜ்டு ப்ரொமோட்டர் தான், நல்ல ப்ரொமோட்டர் தான். இதோட growth வந்து ஃப்ளோரோ பாலிமர், இவங்களுக்கு ஒரு டிவிஷன் இருக்குது ஃப்ளோரோ பாலிமர்ஸ். ஸோ அந்த டிவிஷனில் வந்து இவங்களுக்கு நல்ல growth இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் பிளான் வந்து பயங்கரமாக வச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று இவங்க வந்து இன்னோவேஷன் நிறைய பண்ணுறாங்க. பேட்ரி மெட்டீரியல்ஸ், ஆக்சுவலாக கெமிக்கல் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில். ஸோ அதனால் இவங்க வந்து பேட்டரிக்கும் சப்ளை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இன்னோவேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேட்டரி மெட்டீரியல்ஸ்க்கு ரிலேட்டான இன்வென்ட்ரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெவன்யூ growth வந்து நல்லாயிருக்கு, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து சின்னதாக ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் வந்து லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு ரீசன் வந்து 15 நாள் வந்து இவங்க ஃபேக்ட்ரி வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு நிறைய ப்ராஃபிட் வந்து ஒரு 15 கோடி என்னமோ சொல்கிறாங்க. அது வந்து லாஸ் ஆயிருக்கு. அது வந்து இவங்க ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ரிசல்ட் வந்து சூப்பரான ரிசல்ட் தான். அப்போ இந்த லாஸ் இல்லைன்னா இன்னும் கூட பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து பாருங்கள் சார்ட்டில் 1 2 3 4 5 டைம் வந்து சப்போர்ட்டில் விழுந்துட்டு மேலே போயிருக்கு. 4 டைம் சப்போர்ட்டில் விழுந்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கே ஒன்று சேர்த்தா 5 டைம். ஸோ பார்க்கலாம். நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணிட்டு மேலே போகுமா, இல்லை அப்படியே கீழே வருமா, இல்லை இப்போயே மேலே போகுமான்னு தெரில. எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார்கோ வித்துட்டா நான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனி தான் வாங்கணும் 3 கம்பெனியில். அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு ETF பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. நானுமே இதை பற்றி சொல்லலாம் தான் நினச்சேன். இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வந்து இப்போ நிஃப்டி 50 50 கம்பெனி இருக்குப்பா. நான் அந்த 50 கம்பெனிலையும் நான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது. ஸோ அதுக்காக இன்னொன்று இருக்கா அப்படின்னா இருக்குது. அதான் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது வந்து இது ஒன்றுமே கிடையாது. பல்காக நீங்கள் வந்து ஸ்டாக்கை வாங்கணும், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து சின்ன கம்மியான ப்ரைஸ். எல்லார்ட்டையுமே இப்போ கோல்டெல்லாம் அவ்வளோ நிறைய காசு இருக்குது. ஒரு ஸ்டாக்குமே 3000 இருக்குது, 4000 இருக்குது, 10,000 கூட இருக்குது. நியூலாண்ட் லேபரேட்டரிஸ்லாம் 13,000. ஸோ இந்த அளவுக்குலாம் நம்மள்ட்ட காசு இல்லைப்பா. அப்போ என்கிட்ட இருக்கிறது 100 ரூபா, 200 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி இவங்க ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி இவங்களே ஒரு கம்பெனிலிருந்து அந்த ஹோல்டிங்ஸை வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் வாங்கி ஒரு ஃபண்டாக க்ரியேட் பண்ணி நமக்கு தர்றாங்க. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகே, அதை தான் ETM சொல்கிறாங்க. இப்போது
நிஃப்டி 50ல் 50 கம்பெனி இருக்குது. 50 கம்பெனியுமே ரன் ஆகும், மேலே கீழே மேலே போகும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் பார்க்குறோம். ஸோ அந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம வாங்க முடியாது, இண்டெக்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. மேபி F&Oவில் இருக்கலாம், பட் அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதை அந்த அளவுக்கு வாங்க முடியாததை நம்ம வந்து அந்த 50 கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிஃப்டி பீஸ்ன்னு இருக்குது, நிஃப்டி 50 ETF இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாலே நம்ம வந்து 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஈக்குவல். ஸோ இது வந்து நிஃப்டி 50க்கு மட்டுமா அப்படிலாம் கிடையாது. செக்டார் ETF இருக்குது, ஐடி இருக்குது, ஃபார்மா இருக்குது, ஆயில் செக்டார் இருக்குது, டிஃபென்ஸ் செக்டார் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே செப்பரேட் ETF இருக்குது. ஸோ ஒரு செக்டார்லேயும் எல்லாருக்குமே தெரியும் 10 கம்பெனி 20 கம்பெனி, லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, ஒரு செக்டார்லேயும். ஸோ எல்லா செக்டார்லேயும் நம்ம ஒரு கம்பெனி இல்லை 10 கம்பெனியாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி ETF வாங்கிட்டோம்னா அது ETF வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் தர்றாங்க. 50 ரூபாயில் இருக்குது, 10 ரூபாயில் இருக்குது, 100 ரூபாயில் இருக்குது, 200 ரூபாயில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல ETF வாங்கி நம்ம முதலீடு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனி கீழே விழுந்தா கூட நம்ம ETF நம்ம வாங்கின இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து ஒன்றுமே ஆகாது. இப்போ ஸ்டாக்கில் இருக்க பிரச்சனை என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 20% கீழே வந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவில் தான் காமிக்கும். பட் ETF நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதில் 10 கம்பெனி இருக்குது, அதில் ஒரே ஒரு கம்பெனி தான் கீழே விழுதுன்னா நமக்கு அதோட அதோட பிரச்சனை வந்து நமக்கு தெரியாது. இப்போ 9 கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, ஒரு கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணலை, ஒரு கம்பெனி இல்லாமே போனால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன்னா 9 கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ETF தான் வாங்குகிறோம், நான் ஸ்டாக்கை வாங்கலை. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது ஸ்டாக்குக்கும் ETFக்கும். பட் ஸ்டாக்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நிஃப்டி 50 ETF இது பற்றி ETFனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அது மாதிரி இண்டெக்ஸுக்கு செப்பரேட்டாக ETF இருக்குது. சென்செக்ஸ் ETF இருக்குது, கோல்டு ETF இருக்குது, செக்டார் ETFல வந்து ஐடி பீஸ் இருக்குது, டிஃபென்ஸ் செக்டாரில் ETF இருக்குது, ஆயில் பீஸ் இருக்குது, ஃபார்மா பீஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ETF இருக்குது. ஓகே, அது நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது நிஃப்டி பீஸ் இல்லை செக்டார் ETF, ஐடி ETF, ஆயில் ETF அந்த மாதிரி போட்டிங்கன்னா நிறைய வரும். ஸோ அதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணணும். அதை எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ETF வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுன்னா ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்கே தேவையில்லைப்பா, எனக்கு வந்து நிஃப்டி 50ல் இருக்கிற அந்த ஒரு நிஃப்டி 50னா நம்ம வந்து மாடரேட் ரிஸ்க் தான், ரிஸ்க் நிறைய கிடையாது, எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பில் ETF இருக்குது, அதுதான் நிஃப்டி 50 ETF. ஸோ அதை வாங்கிட்டிங்கன்னா இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ, இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ETFும் மூவ் ஆகும். பட் என்ன ஒன்று, ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். மேபி 200 ரூபாயில் இப்போ எல்லாம் 240 ரூபாய் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன் நிஃப்டி 50 ETF. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கும், அதேமாதிரி க்ரோத்தும் அதேமாதிரி தான் இருக்கும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ETFும் மூவ் ஆகும். ஸோ இது வந்து சேஃபு. ஆனால் அதுவே ஐடி செக்டார் அந்த ஒரு செக்டார் ஓரியன்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்கும். ஃபார்மா இப்போ நியூஸ் வந்துச்சுன்னா பயங்கரமாக மேலே போகும், மேபி பேட் நியூஸ் வந்துச்சுன்னா பயங்கரமாக கீழே வரும். ஸோ அந்த மாதிரி செக்டார் ஓரியன்ட் ETF நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க்கு, ஏன்னா ஒரு செக்டாரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பாட்டமில் கிடைக்கும் போது நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே போகும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மேபி பாட்டமில் நிறைய ஸ்டாக், இப்போ நம்மளுமே நிறைய ஸ்டாக் வந்து பாட்டமில் பீக் பண்ணுறோம், மேபி 10 ஸ்டாக் மேலே போகுது, ஒரு 5 ஸ்டாக் மேலே போகலன்னா, பட் ETF வாங்கிட்டிங்கன்னா 10 ஸ்டாக் மேலே போகுது, 5 ஸ்டாக் மேலே போனாலும் ETF வந்து மேலே போகும், ஏன்னா கம்பைனாக இருக்கிறதுனால. ஏன்னா ஓவரால் 10 ஸ்டாக்கோட ஒரு சார்ட்டு தான் நம்ம ETFல பார்க்குறோம். அந்த மாதிரி இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், AUMன்னு சொல்லுவாங்க, AUMன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இது ரெண்டு மட்டும் தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ETF வாங்குறதுக்கு முன்னாடி. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, ஒரு ETFுக்கும் ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ. ஓகே, நம்ம மார்க்கெட் கேபிட்டல் ஸ்டாக்ஸ்க்கு இருக்க மாதிரி இதுக்கு வந்து AUM, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இந்த ETFோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அது வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணலாம், அடுத்த பேஜில் சொல்கிறேன். ஸோ அதை தான் AUM பார்த்தா. ஏன்னா இது எதுக்காக பார்க்குறோன்னா, லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். இப்போது மார்க்கெட் கேபிட்டல் அதிகமாக, இது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய பையர்ஸ் நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை வாங்கணுன்னா நிறைய செல்லர்ஸ் இருந்தால் மட்டும் தான் வாங்க முடியும். அது மாதிரி நீங்கள் விற்கணும்னா நிறைய பையர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இது வந்து அதிகமாக இருக்கிறத பார்த்து வாங்கணும். சப்போஸ் நீங்கள் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணிட்டீங்க, பட் லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது, ஐ மீன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து விற்க முடியாது இமீடியட்டாக. மேபி மார்னிங் போட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கூட அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதனால அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மெயினாக நீங்கள் பார்க்கணும் ETF. அது தெரியாமல் நீங்கள் வாங்காதீங்க. இது வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், எப்படி அதிகமாக இருக்கும் ஒரு ரேஞ்ச் சொல்லு அப்படின்னா, நீங்கள் வந்து நிப்பான் ETF இருக்குது, ICICI ETF இருக்குது. ஸோ நீங்கள் ETF, அதாவது நீங்கள் ஐடி பீஸ்னு போடுறீங்க, அதில் வந்து நிப்பானும் வரும், ICICI வரும். ரெண்டையும் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் AUM எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஏன்னா வேறு நமக்கு இதுக்கு ஒரு
செட்டப் ஃபிகர்லாம் கிடையாது. ஓகே, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அடுத்து பார்க்க வேண்டியது. இது வந்து நீங்கள் வந்து இடிஎஃப் வாங்குறீங்க, அதை வந்து ஒருத்தர் மேனேஜ் பண்ணுறாரு. ஓகே, ஒரு ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ப்ரோக்கரேஜ் அது தனி, ப்ரோக்கரேஜுக்கார அது ஸ்டாக் மாதிரி தான், நீங்கள் வாங்கி விற்கிறது மாதிரி தான் இது. ஆனால் நீங்கள் ப்ரோக்கரேஜ் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு சார்ஜ் கொடுக்குறீங்க, அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அது வந்து கம்மியாக இருக்கிறது வாங்குறது பெட்ரு. டிப்பிக்கல் ரேஞ்ச் வந்து 0.05லேருந்து 0.5 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு போடுறாங்க. ஓகே, சார்ஜஸ்ஸு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இது வந்து நிப்பான் இந்தியா வந்து 0.05 வரைக்கும் இருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூடன்ஸ் இது எக்ஸாம்பிள் தான், 0.1 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். இது வந்து அடுத்த பேஜில் நான் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஏஞ்சல் லோன். இதில் வந்து ஐடிபிஸ் நான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டால் இந்த மாதிரி வந்துடும். அதோட ப்ரைஸ் வந்து 37 ரூபா காமிக்குது. இதோட டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அதோட டீட்டெயில்ஸ் செப்பரேட்டாகவே இருக்குது. நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இதெல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எத்தனை இருக்குது. ஆக்சுவலாக ஐடிபிஸ்னால் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, அதில் இத்தனை கம்பெனிஸ் சேர்ந்து தான் இவங்க இந்த ப்ரைஸுக்கு தர்றாங்க. ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ இன்ஃபோசிஸுக்கு வந்து 29% இந்த ஃபிகரில், அதாவது 37 ரூபாயில் 29% வந்து இன்ஃபோசிஸ் மேலே ஏறுனா இது எவ்வளோ தூரம் மூவ் ஆகும். டாடா கன்சல்டன்சி இது மாதிரி ஒரு கம்பெனி, எல்டிஐ மைண்ட்ரி இது பார்த்தீங்கன்னா 4% தான் இருக்குது. ஸோ இது வந்து 20% மேலே போனால் கூட இது மேக்ஸிமம் மேலே போகாது. அதுவே இன்ஃபோசிஸ் 20% போனால் இது பயங்கரமாக மேலே போகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக் நீங்கள் பார்த்துக்கலாம் ஐடிபிஸில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2400 கோடி இருக்குது. ஸோ இது வந்து அதிகமாக இருக்கணும். இதை எப்படி கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அது ஐடிபிஸ்ன்னு போட்டிங்கன்னா, ஐடி இடிஎஃப்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். ஸோ அதில் இருக்க நிப்பான் இந்தியா, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இந்த மாதிரி இருக்கும், எல்லாமே கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஐடிபிஸ். ஸோ அதில் நீங்கள் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் அதிகமாக இது இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபண்டை வந்து யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னு இதில் வரும். இது வந்து எப்போ இந்த ஃபண்டு வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னா 2020 வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஓல்டாக இருக்கிறது பெட்ரு, ஏன்னா அது இவ்வளோ நாளாக இருக்காங்க அப்படிங்கிறது நல்லது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது கீழே இருக்குது கீ மெட்ரிக்ஸில் 0.22. இதையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். வேறு ஐடி வேறு இடிஎஃபோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஐடியிலே இருக்க வேறு இடிஎஃப், ஐசிஐசி தர்றாங்க, நிப்பான் இந்தியா தராங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இது வந்து ஈஸி தான், எல்லாருமே இதை பார்த்து வாங்குறது பெஸ்ட்டு. இன்னொன்று இதுக்கு கம்பேரிஷன் சொல்லுப்பா அப்படின்னா, இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஆக்சுவலாக இது நானுமே நிறைய டைம் கேட்டிருக்கேன், எதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாரும் போகிறாங்க, யாருக்கு இடிஎஃப் பற்றி தெரியலையா அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ரெண்டு இது தெரியாமல் தான் மேபி அதை பற்றி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் இது தெரிஞ்சால் யாரும் இங்கே போக மாட்டாங்க. ஏன்னா இடிஎஃப் வந்து வாங்கி விற்க முடியல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ இடிஎஃப்க்கும் மியூச்சுவல் ஃபண்டு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே இடிஎஃப் தான் பெஸ்ட்டு. ஓகே, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.05 to 0.5 வரைக்கும் தான் இவங்க தர்றாங்க இடிஎஃப்ல. பட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 0.5லேருந்து 2% வரைக்கும் தர்றாங்க. ஓகே, இது வந்து அதிகம் தான் சார்ஜஸ்ஸு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா சார்ஜஸ்ஸு. ஓகே, ஆனுவல் சார்ஜஸ்ஸு. ஓகே, இடிஎஃப் வந்து அதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி வாங்கி விற்கிறோம், எந்த டைம் வேணாலும் வாங்கிக்கலாம், மார்க்கெட் ஹவர்ஸில் எந்த டைம் வேணாலும் விற்றுக்கலாம், இன்ட்ராடே கூட பண்ணலாம் இடிஎஃப்ல. பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது. இன்றைக்கி வாங்கினீங்கன்னா மேபி ஒரு நாள் 2 நாள் கூட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலை. ஓகே, லிக்விடிட்டி, அதாவது இப்போ நீங்கள் நிறைய, அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் மீடியமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இமீடியட்டாக நீங்கள் வாங்கி விற்க முடியாது. ஸோ இது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். ட்ரான்ஸ்பரன்சி, இப்போ நான் காமிச்சில்ல எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, ஒரு இடிஎஃப்க்கும் என்னென்ன எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இது தர்றாங்க, பட் இடிஎஃப்ல நமக்கு கிளியராக பார்க்க முடியும், மியூச்சுவல் ஃபண்டில் அது மேக்ஸிமம் பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இது சின்ன டிஃப்ரென்ஸு. ஆக்சுவலாக எஸ்ஐபியில் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் பணத்தை போடுறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகாமல் இந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இடிஎஃப்ல முதலீடு பண்ணுங்கள். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் பார்த்துட்டு நீங்களே முதலீடு பண்ணலாம், நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக தனியாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு அவருக்கு எக்ஸ்ட்ரா, இங்கே பாருங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது, உங்களுக்கு 2% வரைக்கும் கொடுக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு. இன்னொன்று இமீடியட்டாக நீங்கள் விற்கவும் முடியாது. ஸோ இந்த பிரச்சனைகளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்களே வாங்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.